இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நெறைய பேருக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது வந்து, செலக்ட் டைப் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிற எரர் வருது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து நம்ம ஐடிஆர் ஃபார்ம்ல பேங்க் அக்கவுண்ட்ட நம்ம மேனுவலா என்டர் பண்ண முடியும். அதுக்கு லாஸ்ட் இயர்லேருந்து தான் அந்த டைப் ஆஃப் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணுற மாரி ஆப்ஷனும் வந்தது. பட் இந்த இயர் வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல ஃபைல் பண்ணும்போது, அதாவது ஐடிஆர் போர்ட்டல்ல லைவா போய் ஃபைல் பண்ணும்போது, உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ப்ரொஃபைலில் ஆட் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீஃபண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ இந்த எரர் வரதுக்கான ரீசன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேலிடேட் பண்ணியிருக்க அக்கௌண்ட் ஏதாவது வேலிடேஷன் ஃபெயில் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்படி ஃபெயிலாக இருக்கும் பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஐடிஆர் ஃபைல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் அந்த ஜேசானை இம்போர்ட் பண்ணி, இல்லை ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் நீங்கள் டேட்டாலாம் ஃபில் பண்ணி, அந்த எந்த அக்கௌண்ட் வேலிடேட் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட் கொடுத்துட்டு மற்ற அக்கௌண்ட்டுக்கு டைப் ஆஃப் அக்கௌண்ட் மேனுவலாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் இது தான். அண்ட் நம்மளோட 14 days செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 25th ஜூலை. இன்னும் 1 day தான் டைம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் மே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது சம்மந்தப்பட்ட வீடியோ லிங்க் கீழே இருக்குது.